தங்க வரதராஜன் சார், நிறைய அறிவிப்புகளோடு 2025 பட்ஜெட்டை தமிழ்நாடு தாக்கல் செய்திருக்கு. ஆனால் முற்றிலும் அதில் எதுவுமே இல்லை, வெற்று காகிதம், அந்த அளவுக்கு விமர்சனம் செய்கிறீங்களே. கோபாலகிருஷ்ணன் வணக்கம். நாங்கள் மக்களுடைய குரலாக உண்மையை நாங்கள் சொல்ல வேண்டுமா இல்லையா? நீங்க எதெல்லாம் சொன்னீங்களோ எது எந்த அளவுக்கு சேர்த்துக்குன்னு அவருடைய இதயத்துல கை வந்து அவருக்கு பேச வேண்டும். நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி ஆதாரமற்ற குற்றச்சாட்டை வைக்க மாட்டோம். அரசியலுக்கான குற்றச்சாட்டை பாஜக எப்பயுமே வைக்காது. எங்களுக்கு அரசியல் அதிகாரம் முக்கியம் இல்லை, மக்களுடைய நலதான் எங்களுக்கு முக்கியம். அந்த அடிப்படையில கேட்கணும். நீ உதாரணத்துக்கு வச்சுங்க, இன்னைக்கு நாங்கள் அவங்க தேர்தல் வாக்குறுதி திருப்பி அவங்க தேர்தல் வாக்குறுதியை தான் கொடுத்துருக்காங்க நாங்க சொல்றோம். உதாரணமாக நாங்க நிச்சயமா எதிர்பார்த்தது பெண்களோட உரிமை தொகை நிச்சயமாக 2000 எதிர்பார்த்தோம். அது மாத்திரம் இல்ல, முழுமையா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா முழுமையாக 2 கோடி மேற்பட்ட அந்த குடும்ப தலைவருக்கு கிடைக்கப்படும் விரிவுபடுத்தப்படும் சொல்லியிருக்காங்களே. இது லாஸ்ட் பட்ஜெட் சொல்லிட்டீங்க. இது ஒரு லாஸ்ட் பட்ஜெட் உங்களுக்கு தெரியும். விரிவுபடுத்தக்கூடிய அக்கறை இருந்தால் இதை நிறைவேற்றிருக்கணும். அட்லீஸ்ட் ஒண்ணு நான் இது மாதிரி கேட்கிறேன். 4 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட என்ன சொன்னீங்க, அரசு ஊழியர்களுக்கு 5 லட்சத்தி அரசு ஊழியர்கள் காலிப்படைகளுக்கு பாத்தீங்கன்னா 5,40,000, அது 4,40,000 இருக்குது. 1,40,000 வேகன்சி இருக்குது. 1 லட்சம் நாங்க எக்ஸ்ட்ரா போட்டு நாங்க கிட்டத்தட்ட முழுமையாக நாங்க 5 லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்புன்னு சொன்னது திமுக அரசாங்கம். நாங்க சொல்லல, வேணா அவருடைய அறிக்கைகளை பார்த்துட்டு நாங்க சொல்றோம். இப்ப இவங்க இன்னைக்கு என்ன சொல்றாங்க, நாங்கள் 56,000 கல்வி பணிகள் நியமிச்சிட்டோம், இப்ப மீண்டும் 40,000 கழிப்படைகள் எடுத்து சொன்னால் பாக்கி 3 லட்சம் கழிப்படைகள் எங்கே என்று கேட்கின்ற அந்த 5 ஆண்டுகளுக்குள்ள முழுமையா நிறைவேற்றுவோம் தானே திரும்ப திரும்ப சொல்றாங்க. இது பட்ஜெட்ல கொடுத்திருக்கிறது நீங்க சொன்ன உரிமை தொகை அப்படிங்கறத இன்னும் நீட்சிப்படுத்துறோம், நிறைய பேருக்கு கொண்டு சொல்றோம். எந்த புள்ளியிலயும் அவங்க 2,000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு தேர்தல் அறிக்கையில சொல்லலையே. 2 நிமிஷம் சார், நீங்க முழுமையாக மகளிருக்கு எல்லா குடும்பத்திலையும் கொடுக்க வேண்டும் என்பது பாஜக சொல்றது. நீங்க அப்படிதான் சொன்னீங்க. இவ்வளவு பேர் தான் குறிப்பிட்டு சொன்னீங்களா உங்க தேர்தல் அறிக்கையில? அனைத்து குடும்ப தலைவருக்கு நீங்க சொல்லியிருந்தீங்க. அதனால மறைக்க கூடாது, மக்களை ஏமாற்றம் பெறக்கூடாது பாஜக சொல்லுது. அதனாலதான் மக்கள் இடையே போட்டு சொல்றோம். அதே போல இன்றைக்கு அதே போல காலி பணியிடங்களை பொறுத்தளவு இன்னைக்கு அவ்வளவு பேர் வேகன்சி நீங்க தான் சொன்னீங்க. இப்ப நீங்களே ஒப்புக்கிட்டு இதான் விஷயம். அதே போல பட்ஜெட் என்பது வேளாண் பட்ஜெட்டா இருக்கலாம். ஏன் சார் மக்களை ஏமாத்தாங்க சார்? நீங்க உங்களோட ஊழல் நீங்க இன்னைக்கு இந்த திராவிட முன்னேற்ற அரசாங்கம் 2016 நான் சிறப்பான ஆட்சியை தந்தேன், மீண்டும் வாக்குதாரர்கள் கேட்கிற இடத்துல இல்ல, மக்களுக்கு ஓட்டு போட தயாரா இல்ல. இதுதான் டெல்டா மாவட்டத்துல இருந்து வந்திருக்கிறீங்க தங்க வரதராஜன் சார். அக்ரிகல்ச்சருக்கு அவ்வளவு அறிவிப்புகளை கொடுத்திருக்கிறாங்க, எதுவுமே இல்லை, பாராட்ட தகுந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னு நீங்க முற்றிலும் எப்படி மறுக்கிறீங்க? அதாவது ஒன்று சொல்ற சகோதரர் கோபாலகிருஷ்ணன், இங்க பாருங்க, நான் டெல்டா மாவட்டக்காரன். இங்க உள்ள விவசாயிகள் அவங்களுக்கு நீங்க உண்மையான விவசாயத்தை கேட்டு பாருங்க. நான் விவசாய குடும்பத்துல வந்தவன். நாங்க நேற்று கூட பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்லியிருந்தோம். இன்னைக்கு விவசாய அக்கறை பத்தில பேசுறாங்க. இன்னைக்கு சிவகுமார் அழைக்கிறாரு, மேகதாதுல அணை கட்டுமே சொல்லி ஒத்த கால நிக்கிறாரு. இன்னைக்கு மத்திய அரசு எந்த இடத்துலயுமே மறுசீரமைப்பு டிடிமிஷன் பண்ணல வேண்டும் எதுவுமே சொல்லாத நேரத்துல இன்னைக்கு அதுக்காக ஒரு கூட்டம் கூட்டாரு. நீ மேகதாரத்துல நீ டெல்டா போய் தான் காவேரி நீர் தரமாட்டேன் என்று சொல்லக்கூடிய இன்னைக்கு வி.கே. சிவகுமாரை அழைக்கிறாரு. இது தமிழக மக்களுக்கு விவசாய விரோதம் செய்யலையான்னு கேட்கிறேன். இன்னைக்கு நான் ஒரு விவசாயி டெல்டா விவசாயிக்காரன் கேட்கிறேன். இது மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது பாஜக தெரிவிக்குது. ஒண்ணு அது மாத்திரம் கிடையாது. நீங்க இப்ப சகோதரர் சொன்னார், எங்க டெல்டா போய் மதிப்பு ராமலிங்கம் சொன்னா ஊழல் செய்தால் அதை நீங்க மறைக்க கூடாது சார். கர்நாடகால பாஜக அரசு இருந்த போதும் அதே பிரச்சனை தான் சார் இருந்துட்டு இருந்துச்சு. நாங்க பாருங்க, இதே காங்கிரஸ் நாங்க மேகதாது எங்க மாநில தலைவர் திரு அண்ணாமலை தலைவராக பதவியேற்று வந்த பிறகு அதே டெல்டா பகுதியில் முதல் முறையாக அவர் பங்கேற்ற போராட்டம் மேகதாதுரை அணை கட்டக்கூடாது என்று போராட்டம். காங்கிரஸ் கட்சி செய்ய தைரியம் இருக்கிறதா? நாங்க ஆளுங்கட்சி செய்தவா இல்லையா? நான் கேட்கிறேன். அது மாத்திரம் கிடையாது. அப்ப முழுமையா தண்ணீர் கொடுத்துட்டாங்களா? ஒரு விஷயம் சார், அதே பாஜக எம்பி காங்கிரஸ் எம்பி 2 பேரும் எழுந்துச்சு எங்க மேகதாதுல கடை கட்ட வேண்டும் சொன்னப்ப எங்களுடைய நீர்வளத்துறை அமைச்சர் சக்காவத் சொன்னார், ஒருபோதும் கொடுக்க மாட்டோம் என்று சொன்னார் இல்லையா? பாரதிய ஜனதா கட்சி மாநிலத்திலும் தேசத்திலும் அக்கறை கொண்ட கட்சி சார். அதனால காங்கிரசும் எங்களும் ஒப்பிடக்கூடாது. இன்னொரு விஷயத்தை நான் டெலிபரேட்டா கேட்கிறேன். மத்தியில இருந்து முழுமையான நிதி கல்விக்கு, இன்னும் சொல்ல போனா 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துல முழுமையான நிதி கிடைக்கல, இந்த மாதிரியான இத்தனை பிரச்சனைகளோடு தமிழ்நாடு அரசினுடைய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு.
இது நீங்க மத்திய அரசிடம் சொல்லி தமிழ்நாட்டுக்கு அந்த முழுமையான நிதியை கிடைக்கிறதுக்கெல்லாம் நீங்க பேசி இருந்திருக்கணும். அதாவது உங்களுக்கு வந்து பாருங்க, உங்க தோல்வியை மறைப்பதற்கு, உங்கள் ஊழலை மறைப்பதற்கு மத்திய அரசாங்கம் அது கொடுக்கல இது கொடுக்கறது ஒரு அரசாங்கம் தேவையில்லை. நாங்க வெளிப்படையாக பேசிவிட்டோம். நாங்க யூபிஎல் எவ்வளவு கொடுத்திருக்கோம், நீ எவ்வளவு கொடுத்திருக்கோம், அதே மாதிரி டிவல்யூஷன் எவ்வளவு கொடுத்திருக்கோம் தெளிவா சொல்லிட்டோம். எல்லாமே சொன்ன பிறகு அது கொடுக்கல, மும்மொழி கொள்கை டிமாலிஷன் துருப்பிடி தாய்தான் பேசாதீங்க. நீ மும்மொழி கொள்கை தானே, மும்மொழி கொள்கை மக்கள் சாதாரணமா அப்படி கடந்து போயிட முடியுமா சார்? கல்விக்கான நிதி இல்ல, அது நீங்க மும்மொழி கொள்கைன்னு கடந்து எளிதா போயிட முடியாது இல்ல. திரு கோபாலகிருஷ்ணன் நீங்க பாருங்க, இன்னைக்கு 1965 மொழியை வைத்து அரசு திமுக, இன்றைக்கு பாஜக 2025 மொழியை வைத்து மக்களுக்காக இன்றைக்கு வந்து போராடி இருக்கிறது. மக்களுக்கு ஆதரவு தராங்க. எல்லா கையெழுத்து இருக்குது மாவட்டம் வரையும் நான் போயிட்டு இருக்கிறேன். மக்களுடைய ஆதரவு யாருக்குன்னு பாருங்க. இன்னைக்கு அன்பி போய் என்ன சொன்னா, காங்கிரஸ் கொண்டு வருகிற போது கூட சார், காங்கிரஸ் கொண்டு வருகிற போது கூட வேண்டாம் அப்படிங்கும் போது அவங்க ஒதுங்கிக்கிட்டாங்க. இன்று நீங்கள் வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நிதி கிடையாது அப்படிங்கிற ஒரு புள்ளிங்கும் போது மாநிலத்துடைய வளர்ச்சி அதுல பாதிக்கும். இன்னைக்கு தேச நலன்ல மக்கள் அக்கறை கொண்டுச்சு. நவோதயா பள்ளிகள் எல்லாம் இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு ராஜீவ்காந்தி நினைக்கிற போது அதை இங்க தமிழ்நாடு அரசு ஏற்கல. அப்படிங்கும் போது அவர் அதுக்காக நிதியை எங்கேயுமே தடுக்கல. இல்ல இங்க இப்பதான் நிதி தடுக்கக்கூடிய ஒரு படலம் உருவாகி இருக்கு. மிகப்பெரிய தேச துரோகம் என்று பாஜக இந்த மாணவருக்கு அணிஞ்சிட்டு அலையது சொல்றது. இன்னைக்கு பாஜக சொல்றது வருகின்ற தேர்தல் அறிக்கையில தேசிய ஜனநாயக அறிக்கும் மாவட்டத்தில் நவோதயா பள்ளி ஏழை மாணவர் சார் அமைச்சர் பிள்ளைங்க படிக்கிறதோ, திமுக மாவட்ட படிக்கிறதோ, தமிழகத்துடைய SC ST OBC பொருளாதார பின்னங்களை ஈடுபடுத்தி மாணவர்கள் படிச்சிருக்கணும்னு பாஜக சொல்லுதுங்க. தமிழ் கட்டாயம் அந்த ரெண்டு தேசிய கல்விகள் அப்படி இருக்குதா? இந்தி கட்டாயம் எடுத்துச்சு. 3வது மொழி ஆப்ஷனல் தாங்க நான் சொல்றோம். நான் என்ன கேட்கிறேன், இன்னைக்கு வந்து அமைச்சர் விட்டு பிள்ளைகள் உயர்க்கு, அதாவது அதானி அம்பானி விட்டு பிள்ளைங்க புள்ளியர் விட்டு பிள்ளைங்க படிக்கிறது அதே மக்கள் முடிவு. இன்னைக்கு நாங்கள் வந்து முழுமையா நடைமுறைப்படுத்த முடியலையே சார். நடைமுறை எல்லா இடத்துலயும் நடைமுறைப்படுத்திட்டு இருக்கிறோம். யாரையும் இப்ப கர்நாடகா நடைமுறைப்படுத்தலையா? கர்நாடகா ஏத்தலையா? கர்நாடகா மும்மொழி ஏத்திருக்குது. 3வது தமிழ் மொழியா இருக்குதுங்க, ஹிந்தியா இருக்குது. இப்ப கேரளாவில் நடைமுறைப்படுத்தி உத்தரப்பிரதேசத்திலையும் பீகார்லயும் என்ன மொழியை கத்துக்கிட்டாங்க சார்? அங்க தமிழ் பள்ளிகளே இல்ல அப்படிங்கறத இங்க விமர்சனம் வைக்கிறாங்க. அங்க இருக்கவங்க தமிழ் படிக்கிறதுக்கு என்ன இங்க வாய்ப்புகளை செஞ்சு கொடுத்தாங்கன்னு. கோபாலகிருஷ்ணன் நான் விருப்பப்படி கன்வென்ஷன் மதுக்கூர் ராமலிங்கம் சொன்னாரு. நான் கேட்கிறேன், கேரளாவில் உங்க ஆட்சி தானே சார், தேசத்தில் ஏற்றுக்காங்கல்ல சார், தமிழ் மொழி வச்சிருக்காங்கல்ல, தமிழ் மொழி இருக்கிற இன்னைக்கு அது வாய்ப்பு நரேந்திர மோடிக்கு. இன்னைக்கு தமிழ் மொழி இந்தியா முழுவதும் படிக்கிட்டுங்க. இன்னைக்கு வந்து பல மாநிலங்கள் இன்னைக்கு வந்து 3வது மொழியாக இருக்கின்றது. சில மாநிலங்கள் அப்படி படிக்க முடியும். நான் என்ன கேட்கிற ஒரு விஷயத்த, இந்த மொழி விஷயத்தை எல்லாத்துக்கும் போடுங்க சார். இது உங்கள்கிட்ட ஒரு தோல்வியை தந்து விட்டது. மறுசீரமைப்புல மக்கள் ஏமாத்தையாரு, ஊழல் நம்பமா இருக்கு. இன்னைக்கு வந்து நாடே கொந்தளித்திருக்கின்றது. நீங்க நாங்க பாஜக அரசியலுக்காக பேசவில்லை. டெல்லியில ஒரு கிளீன் கிறிஸ்டர் கிளீன் என்று அம்பலப்படுத்தின எதிரோடு முகம் அம்பலமாயிருக்கின்றது. அதே போல இந்த இது போல மதுபான பாலிசி கொள்கையில சத்தீஸ்கர் நீங்க கேட்டீங்க ஊழி பாட்டுதான் சொல்றாரு. ஆளுகின்ற மாநிலங்கள் சார் பூவேதமாக இன்றைக்கு வழக்கு எதிர்கொண்டுட்டு இருக்கிறார். இப்பயும் அவர் மீது ரைட் வந்துட்டு இருக்குது. அப்படிப்பட்ட இன்னைக்கு நாங்க என்ன சொல்றோம், உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சு, எனக்கு ஒரு ஏற்கனவே லஞ்ச குற்றச்சாட்டுக்கு ஆளான ஒரு நபரை திருப்பி அமைச்சர் நம்ம அந்த விவாதத்துக்குள்ள போகல. அந்த விவாதத்துக்குள்ள மத்திய அரசு நிதி கொடுக்கல, தமிழ்நாட்டால இதை விடவும் நிறைவான ஒரு பட்ஜெட்டை செஞ்சிட முடியுமா? அவ்வளவு ஸ்கீம்ஸ் கொடுத்திருக்காங்க. அது வேளாண் பட்ஜெட்லயா இருக்கட்டும், தமிழகத்தினுடைய நிதி பட்ஜெட்லயா இருக்கட்டும். அதெல்லாம் வந்துங்க இது வந்து என்ன சொல்றது, இப்ப நீ மடிக்கணும்னு சொல்றீங்க. ஏன் 4 வருஷம் உங்களுக்கு கொடுக்க தெரியல? இன்னைக்கு இலவாக்காளர்களை கவர்றதுக்காக இன்னைக்கு 20 லட்சம் பணிக்கடி கொடுக்குறீங்களே, ஜெயலலிதா பிரச்சனை அம்மா கொடுத்தத ஏன் 4 ஆண்டுகளை கொடுக்கறது எங்களை போச்சு உங்களுக்கு? இன்னைக்கு அதை அறிவிக்கிறீங்க. அதுதான் விஷயம். நீங்க வாக்கு வங்கிக்காக பெற முடியாதுங்க. நீங்க 4 ஆண்டுகளாக 3 ஆண்டுகள் கொடுத்துருக்கணும். இன்னைக்கு கொடுக்கறது இளைஞர்கள் நம்ப மாட்டாங்க. நீங்க அது மாதிரி இதா இருக்கலாம். அது பழைய பென்ஷன் மிகப்பெரிய ஆவலோட தாங்க பாவங்க அவர்களெல்லாம் பாருங்க. இதுக்கு ஆண்டாள் பிரியதர்ஷினி மேடத்திட்ட பதில் வாங்குறேன். ஒரு சிறிய இடைவேளை நம்ம எடுத்துக்கலாம் தங்க வரதராஜன் சார்.